ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் காணக்கூடிய இந்த தாவரம் இக்ஸோரா மினியேச்சர் என்று அழைக்கப்படுகின்றன. காமனாக பொது இடங்களில் இட்லி பூச்செடின்பாங்க. இதில் மினியேச்சர். ஏன் மினியேச்சர்னா, இந்த இலைகள் பாருங்கள், ரொம்ப சிறிய அளவிலான இலைகள் காணப்படுகின்றன. இக்ஸோரா ஹைபிரிட்டான பெரிய இலைகள் காணப்படும். இதில் சிறிய சிறிய இலைகள் இக்ஸோரா மினியேச்சர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாட்டரிங் வந்து வீக்லி 2 days பண்ணால் போதும். இதோட ஹைட்டு பாருங்கள், சுமார் 4-5 அடி உயரம் கூட வரும். ஏன் அப்படின்னா, இதை பாருங்கள், அடர்த்தியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அடர்த்தி. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளான்டிங் பண்ணும்போது ஒரு ரோ ஃபார்ம் பண்ண மாதிரி வச்சுட்டிங்கன்னா, நம்ம ஹெட்ஜ் பிளான்ஸாக போட்டு நம்ம இதை அப்படியே ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி டைப்பில் கட் பண்ணோன்னா நமக்கு ஃபுல்லாக பட்ஸ் வரும். அப்போ பட்ஸ் வந்ததுன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் நமக்கு இந்த பிளான்ஸ் கிடைக்கும். இதில் நமக்கு இப்போ பார்க்கக்கூடியது ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, நமக்கு லைட் சாண்டில் கலர் இருக்குது, நிறைய கலர்கள் வந்துடுச்சு. அதனால் இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. பாருங்கள், இது லென்த்தியாக காமிக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வைங்க. அப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது தொடர் அடர்த்தியாக இருக்கும். டென்சிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ட்ரிம் பண்ண பாக்ஸ் டைப் வந்துடும். அப்புறம் பூக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக பட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பட்ஸு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக விரிஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள், சைடு ஃபுல்லாக பட்ஸு பாருங்கள். கீழ் பிரான்ச் வரைக்கும் ஃபுல்லாகவே அரும்பு வந்திருக்கு. இப்போ அரும்புலாம் பூக்க ஆரம்பிச்சதுன்னா இது ஃபுல்லாகவே பூக்கள் வந்து இந்த மாதிரி விரிஞ்சு அழகாக இருக்கும். அதனால் இது வண்ணம் அதிகமாக இருக்கணும். தேனீக்கள் கவரக்கூடியது, பட்டாம்பூச்சியை கவரக்கூடிய வண்ணம் இது. அதனால் ஃபுல்லாக இந்த சீசன் நிறைய ஃப்ளவர்ஸை பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே அரும்பு தான். இதை பாருங்கள், ஃபுல்லாக ஒவ்வொரு கிளைகள்லையுமே பாருங்கள் எவ்வளோ அரும்பு. இதெல்லாம் இன்னும் 1 வாரம் 10 நாளில் எல்லா அரும்புகளுமே பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்க ஆரம்பித்தா அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை பாருங்கள், மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே எவ்வளவு அரும்புகள். இதை பாருங்கள், எல்லாத்தையுமே அரும்புகள். இதெல்லாம் அரும்புகள் உருவாகுது. அதனால் இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. நம்ம இக்ஸோரா மினியேச்சர் என்று அழைக்கப்படுகின்றன. கிராமப்புறங்களில் இட்லி பூ தாவரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதனால் இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது நம்ம கட்டிங்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். கட்டிங்ஸ் போடும்போது நம்ம திக்கான பிரான்ச்சஸாக எடுக்கணும். அப்போ இதை பாருங்கள், இந்த பிரான்ச்சஸ் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த திக்னஸ் எடுக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் திக்னஸ் எடுத்தோடனே நம்ம கட்டிங்ஸ் போட்டோம்னா வித்தின் 1 month நமக்கு இந்த குரோத் வர ஆரம்பிக்கும். நியூ லீஃப் ரூட் ஃபார்ம் ஆகி நியூ லீவ்ஸ் வரும். அப்போ நம்ம வந்து 1 month பிறகு நம்ம எடுத்து பாட்லேயே கிரவுண்ட்லேயே இந்த மாதிரி போட்டு லைனாக போட்டு வச்சுட்டோன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ஒரு தாவரமாக இருக்கும். அதனால் இது ஒரு வெப்பமண்டல தாவரம். வளர்ப்பது டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. கட்டிங்ஸ் போட்டு விற்கும் போது மட்டும் நீங்கள் செமி ஷேடில் வச்சா போதும். அது பிறகு நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அழகு தாவரம் நமக்கு கிடைக்கும். புதுசாக சேனல் பார்க்குறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.